அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு திக்ரை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தேவையை உடனடியாக அல்லாஹு தாலாவிடம் முறையிட்டு அந்த தேவையை நிறைவேற்றிக்க ரொம்பவும் பயனுள்ள சிறந்த ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்காக நீங்கள் ஓதுனாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு வேலைக்காகவோ, இல்லை ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும், ரிஸ்க் அதிகப்படணும், பரக்கத் வேணும், சம்பளம் அதிகமாகணும், உங்கள் கையில் பணம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுனாலும் சரி, அந்த தேவையை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த ஒரு அழகிய திக்ர் தான் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என்னுடைய இறைவனே, நீ எனக்கு இறக்கி அருளிய எல்லா நல்லவற்றின்பால் நான் தேவையுடையனாக இருக்கின்றேன். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ் நீ எனக்கு அருளுக்கு எல்லாத்துக்குமே நான் தேவையுடையவனாக இருக்கேன் அப்படிங்கிற பொருளை அடங்கிய ஒரு திக்ர். இது சூரா கசஸ்ல இடம்பெற்றிருக்கு, 24வது வசனமாக இருக்கு. இந்த ஒரு திக்ரை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த மாதிரி நிலைமையில ஓதுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத ஒரு பட்சத்தில் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி உணவு, இருப்பிடம், மனைவி அப்படின்னு தொழில், வேலைன்னு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க எந்த ஒரு திக்ரை ஓதுனாங்க, அல்லாஹு தாலா அவங்க ஓதுன கொஞ்ச நேரத்திலேயே 10 வருடத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தாலா தந்தான். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல முறையில் ஒரு மனைவி அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான், அவங்களுக்குன்னு உணவை வழங்கினான், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வேலையை வழங்கினான், அவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தினான், அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவை அல்லாஹு தாலா அளித்தான். ஒரு நாள் 2 நாளுக்கு இல்லை, 10 வருடத்திற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்தான். அப்படிப்பட்ட ரொம்பவும் வலுவான சக்தி வாய்ந்த திக்ர் இது. இந்த ஒரு திக்ரை நாம வளமையாக நம்ம எப்போவுமே ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு நியத்து வச்சு இத்தனை முறை இத்தனை நாளில் நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சு அந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும், இதை ஓதி நான் முடிக்கிறதோட என் தேவையும் நிறைவேறணும் அப்படின்னு மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். பொதுவாகவே நான் எப்போவுமே ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் இதை நான் வளமையாக ஓதுவேன். இந்த ஒரு திக்ரை நான் குறைந்தது ஒரு 10 முறையாச்சும் நான் ஓதுவேன். கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா 100 முறை கூட நான் ஓதுவேன். ஆனால் 10 முறைங்கிறது கட்டாயமாக நான் கண்டிப்பாக ஓதுவேன். அதே மாதிரி லுஹா தொழுகைக்கு பின்னாடி நான் இதை 100 முறை நான் வளமையாக ஓதுவேன். அதே மாதிரி நீங்களும் எல்லா நேரத்துலேயும் சரி, நீங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதலாம். அதே மாதிரி தஹஜத்துங்கிறது ரொம்ப உகந்த நேரம். ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி அடுத்த அந்தஸ்து தஹஜத்துடைய தொழுகைக்கு இருக்குது. துவா கபூலாகக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவா கபூலாகும் அப்படின்னு அல்லாஹு தாலா வாக்களித்த ஒரு நேரம். அல்லாஹு தாலா அவனுடைய அடியானிடம் நெருங்கக்கூடிய ஒரு நேரம் தஹஜத். அந்த தஹஜத் தொழுகைக்கு பின்னாடி கூட நீங்கள் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 100 முறை, இந்த 1000 முறை அப்படின்னு நீங்கள் எத்தனை முறை வேணாலும், குறைந்தது ஒரு 100 முறையாச்சும், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு, குறைந்தது ஒரு 100 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. உங்களுடைய தேவைக்காக அல்லாஹ்விடம் முறையிடுங்க, அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். இல்லை நீங்கள் சாதாரணமாக உட்காந்துருக்கிற நேரத்தில் இத்தனை எண்ணிக்கையில் இத்தனை நாளில் நான் ஓதுறேன், இல்லை ஒரே நாளில் நான் இத்தனை எண்ணிக்கையில் ஓதி முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கூட நியத்தை வச்சு நீங்கள் ஓதலாம். வளமையாக இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க. ஏன்னா இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர். நபிமார்களால் ஓதப்பட்ட திக்கர் எல்லாமே நபிமார்களுக்கு மட்டுமல்ல பயன் தரல, அவங்கள கொண்டு நமக்கும் சேர்த்து பயனளிக்கக்கூடிய ஒரு திக்கர்களாக தான் இருக்குது. இந்த ஒரு திக்கர் ஆரம்பமே ரப்பி, அந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ்வை ரொம்பவும் நெருங்கக்கூடிய பிடித்த ஒரு வார்த்தை. அதிகமாக நீங்கள் துவாக்களை பார்த்தீங்கன்னா ரப்பி அப்படிங்கிற வர மாதிரியான துவாக்கள் நம்ம ஓதும் பொழுது அதுக்கு ரொம்பவும் சக்தி அதிகமாக இருக்கும். இந்த ஒரு துவால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். உன்னிடத்துல நான் எல்லாத்துக்குமே தேவையுள்ளனா இருக்கிறேன் யா அல்லாஹ் யா ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அந்த தேவைகள் அல்லாஹ் தாலா நமக்கு நிறைவேற்றி தருவோம். ஏன்னா அந்த ரப்பை நம்ம அழைக்கிறோம், அவனிடம் மட்டுமே நம்ம முறையிடுறோம் பொழுது, உங்களுக்கு சொந்தமாக வீடு வேணும்,
நான் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன், அதுக்கான போதிய வசதி என்கிட்ட இல்லை, எனக்கு ஆனால் ஏற்படுத்தி கூடியா அல்லா இப்படி நம்பிக்கையோட ஓதி பாருங்க. விரைவிலேயே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கான வசதியை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த ஒரு சொந்த வீட்டை அமைச்சு தருவான். எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும், அந்த வேலையை கொண்டு என் குடும்பத்தை நான் நல்ல விதமாக முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல ஒரு வேலையை எனக்கு ஏற்படுத்தி கொடு, நல்ல சம்பளம் உள்ள வேலையை எனக்கு ஏற்படுத்தி கொடு. நீங்கள் அல்லாஹ்வோட முறையிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை கபூலாக்கும். ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு எனக்கு இதன் பலன் தரல, கை கூடலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் செவி ஏற்கக்கூடியவன், அனைத்தும் நன்கு அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் உங்களுடைய பொறுமையை தான் சோதிப்பான், கைவிட மாட்டான். என்னுடைய ரப்பு கிட்ட நாம முறையிடுறோம், கண்டிப்பா என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம ஓதி பாருங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இதை நீங்க ஓதுங்க. இது ரொம்பவும் பல பேருக்கு பலன் கொடுத்த ரொம்பவும் சிறந்த ஒரு திக்ர். இந்த திக்ருடைய அர்த்தங்களை உணர்ந்து உங்களுடைய எல்லா வகையான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றிக்கோங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை முறை வேணாலும் நீங்க ஓதலாம். ஒரு கணக்கு வச்சு நீங்க ஓதுங்க, இல்லை ஒவ்வொரு ஃபர்லை தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. மற்ற தஹஜத், லுஹா இந்த மாதிரி நீங்க உபரியான தொழுகைகளுக்கு பின்னாடியும் நீங்க ஒரு எண்ணிக்கையில ஓதி பாருங்க. பழமையா செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். கடைசி வரைக்கும் நீங்க அதை பின்பற்ற ஆரம்பிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நலவை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.